Hello friends, இந்த வீடியோவில் நம்ம creation of table தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டேட்டாபேஸை MySQL பைத்தான் மூலியம் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஐடியலி போயிடுறேன். import mysql.connector இது வந்து ஹெடர் ஃபைல். நம்ம இது கொடுக்கும் போதே நம்மளோட டேட்டாபேஸான SQLும் பைத்தானும் கனெக்ட் ஆகிடும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கர்சர் வச்சு நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த டேட்டாபேஸோட நேமை நம்ம கொடுத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் காலேஜ்னு, அந்த நேமை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கர்சர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரியேட் டேபிள் பண்ணணும். அதுக்கு கர்சர் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட்டில் போயிடலாம். அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளுடைய கமாண்ட் தரலாம். இப்போ நம்ம கொடுக்க போகிற கமாண்ட் வந்து MySQLக்கு உண்டான கமாண்ட் தான். கிரியேட் டேபிள். எதெல்லாம் SQL கமாண்டோ அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் தரணும். இப்போ என்னோட டேபிள் நேம் நான் தரேன் ஸ்டூடெண்ட். அதை நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறேன். தென் ப்ராக்கெட்டில் நம்ம என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணுமோ அதை நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வேணும், அதனால நேம் கொடுத்துக்கிறேன். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா varchar some 30 கொடுத்துக்கிறேன். varchar அப்படின்றது ஒரு டேட்டா டைப். அது வந்து கேரக்டரை குறிக்கும். ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். int இது யூனிக்காக இருக்கணுன்ற காரணத்தால் நான் ப்ரைமரி கீ கொடுத்துக்கிறேன். பிரான்ச் இதுவும் கேரக்டர் அப்படின்றதுனால varcharல கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறது லென்த் ஆஃப் த கேரக்டர். அதே போல் நம்ம இப்போ அட்ரஸை கொடுத்துக்கலாம். database.close கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். லைன் கண்டினியூஷனாக இருக்கணுன்ற காரணத்தாக நான் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த எரர் காமிக்குது. ஏன்னா நான் அடுத்தடுத்த லைனில் இருக்கணுன்ற காரணத்துக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பேக் ஸ்லாஷ் கொடுக்கும்போது அது எல்லாமே சிங்கிள் லைனாக கன்சிடர் பண்ணிக்கும். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்திருக்கு. அதனால் நமக்கு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டேபிள் இருக்குது, நம்ம கொடுத்த டேபிள் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்றது. அதுக்கு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கர்சர் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு ஷோ டேபிள்ஸ் கொடுக்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிரியேட் பண்ண டேபிள் டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த கர்சர் ஆப்ஜெக்டில் நம்ம டேட்டாபேஸ் டாட் கர்சர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல காலேஜ்ன்றது தான் நம்ம கரண்ட்டாக இருந்த கொடுத்த டேட்டாபேஸ். அதில் இருக்க டேபிளை நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம SQL ஓப்பன் பண்ணி அதில் டேபிள் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், காலேஜ் அப்படி கிரியேட் பண்ணுறேன். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வெறும் டேபிள் மட்டும் நம்ம காட்டுது. ஏன்னா நம்ம வேல்யூ எதுவுமே இன்சர்ட் பண்ணாத காரணத்தால் எம்டி டேபிள் மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. டேபிளில் எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.